அன்பு நட்பு உறவுகளை வணக்கம். நான் உங்கள் அன்னவயல் காளிமுத்து. நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான பதிவு. நம்ம இங்கே இப்போ எங்கே இருக்கிறோம்னா, கடம்பவனம் உழவர் இயக்க கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய சந்தையில் இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடைபெறுகின்ற சந்தையில் இருக்கிறோம். இந்த சந்தையில் முக்கியமான சில விடயங்களை, சில பொருட்களை, அரிய வகையான பொருட்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நாட்டுக்கோழி முட்டை, நாட்டுக்கோழி முட்டையும் பிராய்லரும் ஒன்றா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக நாட்டுக்கோழிக்கும் பிராய்லருக்குமான வித்தியாசத்தை நீங்களேவும் உங்களுடைய மீதியில் வெள்ளித்திரையில் காண்கன்னு சொல்கிற அடிப்படையில் சமூக வலைத்தளங்களில் பல வகையான இதுகள் வந்தாலும் கூட இன்றைக்கி நாட்டுக்கோழி விற்கின்ற விலையும் நம்முடைய பிராய்லர் கோழி விற்கின்ற விலையும் ரெண்டும் ஒன்றா ஆக்குன்ற தன்மை இருக்குது. அப்போ நாட்டுக்கோழின்றது நார்மலாக முட்டை ஆணும் பெண்ணும் சேர்ந்து இனப்பெருக்கத்தில் இனச்சேர்க்கையில் வரக்கூடியது நாட்டுக்கோழி முட்டை. ஆனால் நீங்கள் கடையில் வாங்கக்கூடிய முட்டைன்றது இனச்சேர்க்கையே பண்ணாத ஒரு கிடைக்கக்கூடிய ஒரு கோழியிலிருந்து பெறக்கூடிய முட்டை. இன்றைக்கி நிறைய வகையான உடல்வியல் சார்ந்த விஷயங்களும் மனதியல் சார்ந்த விஷயங்களும் மாறி இருக்கிறதுக்கு சூழல் காரணம் இந்த ஆம்லேட்டுன்னு சொல்லக்கூடிய முட்டையில் போடக்கூடிய ஆம்லேட் வந்து சாதாரணமாக இனச்சேர்க்கை பெறாத முட்டையிலிருந்து பெறப்பட்டது. இந்த நாட்டுக்கோழின்றது இனச்சேர்க்கையோடு பெறக்கூடிய முட்டை. இது அறிவார்ந்த சில வேலைகளும் சில வகையான நன்மை பெறக்கூடியது. இந்த அடிப்படையில் 21 நாளுக்கு அப்புறம் இது பயன்படுத்த முடியாது. அந்த முட்டையை நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம். இப்படி ரெண்டுக்குமான வித்தியாசங்களை நிறைய வகைப்படுத்தலாம். எது சிறந்ததுன்றது தான் கடைசியில் நம்ம முடிக்க வேண்டிய விஷயம். அப்போ நாட்டுக்கோழி மிக மிக அவசியமானது. உடலுக்கு தேவையான சத்துக்களையும் உடலுக்கு தேவையான பலவளங்களையும் உருவாக்கக்கூடிய தன்மை இருக்கக்கூடிய நாட்டுக்கோழியை வாங்கி பயன்பெறுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.